குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 மே மாதம் 13ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி வருடம் சித்திரை மாதம் 30ஆம் நாள். இன்று திங்கட்கிழமை. இன்று பார்த்தீங்கன்னா சஷ்டி, முருகனுக்கு மிகவும் உகந்த நாள். அருகில் உள்ள முருகன் ஆலயங்களுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலை 5 மணி 54 அதே போல் இன்றைய சந்திராசிரம தினம் விசாகம் அனுசமத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராசிரம தினம். இந்த சந்திராசிரம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்து விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். 13/5/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமணநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமணநாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 13/5/2024 இன்று திங்கட்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள், ஒரு நன்மைகள் நிறைந்த நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிரடியான மாற்றங்கள் நடக்கும். இதில் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாவாங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. விருந்தினர்கள் வருகையால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. உங்களுடைய தேவைகள் அனைத்துமே இன்று பூர்த்தியாகும். அதே போல் பொது வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும். பாராட்டுகள் அதிகமாக கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் ரிஷப ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தீர்க்கமாக எல்லா ஒரு முடிவும் எடுப்பீங்க. நீங்கள் எடுக்கின்ற முடிவு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றும். அதே போல் தாய் தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இன்றைக்கி இருப்பாங்க. நீங்கள் எண்ணிய காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். சகோதர சகோதரி வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய பாராட்டுகள் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய நண்பர்கள் நட்பு கிடைக்கும். அவர்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக இன்று குறையும். அதே போல் கடன் கேட்ட இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும். உதவிகள் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் இன்றைக்கி நிறைவேற்றி வைப்பீங்க. உங்களுக்கு புகழ்கள், மதிப்புகள், மரியாதைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகள் ஈஸியாக சமாளிப்பீங்க. எதிர்மறை எண்ணங்கள் போகும், நேர்மறை எண்ணங்கள் வரும். எதிராளிகள் உங்களை விட்டு ஒழிவார்கள். அக்கம் பக்கத்தவர்கள், அலுவலகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அதே போல் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்கள் பற்றிய புரிதல் உங்களுக்கு அதிகரிக்கும். தன் வேலையில் அதிகமாக கவனம் செலுத்தினா அதற்குண்டான வெற்றிகள் இன்று கிடைக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தவறி போன வாய்ப்புகள் கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு வெற்றிகளை தரும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். தாய் தந்தை வழியில் அனுசரித்து போங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மந்தமாக இருந்தாலும் லாபங்கள் குறையாது. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் போகும்போது மாத்திரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உலகெங்கும் வாழும் கன்னி ராசினியர்களே,
இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். எதையுமே ஈஸியாக சமாளிச்சிருவீங்க. எதை எடுத்தாலும் இன்றைக்கி வெற்றிகள் கிடைக்கும். மன தைரியம், சாந்தி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. சமுதாய பணியில் இருப்பவர்களும் உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும், மதிப்புகள் கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். போட்டியாளர்கள் ஈஸியாக உங்களுக்கு குறைவாங்க. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றிடுவீங்க. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருளை வாங்கி மகிழக்கூடிய நாள். ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக நடக்கும். வெளிநாட்டிலிருந்து வர செய்திகள் மகிழ்ச்சியை தரும். குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்கள், சூழ்நிலை ஏற்படும். அடுத்தவர்கள் பற்றிய எண்ணங்கள் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும், போட்டிகள் குறையும். அலுவலகத்தில் மேலதிகளுடைய பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து இந்த பிரச்சனை குறையும். தாய் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். எதிர்கால பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். தடைப்பட்ட தன வருவாய் கண்டிப்பாக உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். அதே போல் வியாபாரங்களில் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். வாடிக்கையாளர் அறிமுகம் ஆவாங்க. அலுவலகத்தில் மேலதிகளுடைய ஆதரவு கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருங்க, அமைதியாக இருங்க, விட்டு கொடுத்து போங்க. யார்கிட்டையும் எந்த ஒரு சண்டையும் வச்சுக்காதீங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது மிகவும் நல்லது. எதையுமே திட்டமிட்டு செய்யுங்க, ஆராய்ந்து செய்யுங்க, அடுத்தவருடைய ஆலோசனை கேட்டு செய்வது நல்லது. அதே போல் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு பிரயாணம் உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் அதிகமாக கிடைக்கும். அதனால் லாபங்கள் அதிகரிக்கும், அனுபவம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அதே போல் அலுவலகத்தில் மேலதிகளுடைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய கருத்துக்களை அனைவருமே இன்றைக்கி மதிப்பாங்க. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தை கண்டிப்பாக கைகூடும். கணவன் மனைவியோட ஒற்றுமை அதிகரிக்கும். வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் சில சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும், பார்த்துக்குங்க. அதே போல் மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். உயர் பதவி கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், அனைவருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்ப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். கனிவான பேச்சு தான் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். அதே போல் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கணும்னா மனம் விட்டு பேசுங்க. அரசு காரியங்களிலிருந்து வந்த தாமதங்கள் கிடைக்கும். அதே போல் தனவரவுகள் அதிகரிக்கும். செய்கின்ற முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அதிகமரிக்கும். இதனால் பொறுத்தவரை நீண்டகால பிரச்சனைகள் குறைவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அலுவலகத்தில் மேலதிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு. நன்மை நிறைந்த ஒரு நல்ல நாள், ஆதாயம் உண்டாகக்கூடிய நாள். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே நடைபெறுவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. செல்வாக்கு எல்லாமே கிடைக்கும். தர்ம காரியங்கள் அதிகமாக ஈடுபடுவீங்க. குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. வெளிநாடுலேருந்து வருகின்ற செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை, சொத்துக்கள் வாங்கல் குறித்த யோசனை இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் அனுபவம், அறிவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் அறிமுகம் ஆவாங்க. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மனதில் ஒரு புதுவிதமான தன்னம்பிக்கை, தைரியம் பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்கிறோம். தேவைப்படுவோம் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். இன்றைய நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் மிக நல்ல நாளாக, உன்னதமான நாளாக, நினைத்த காரியங்கள் நிறைவேற எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா.